எங்கள் வீட்டில் ஒரு விசித்திரமான வழக்கம் இருந்தது. திருமணமாகும் மணப்பெண் முதலிரவை தாத்தாவின் அறையில் கழிப்பாள். விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு மாதத்திற்குள் அவள் கர்ப்பமாகிவிடுவாள். எனது திருமணம் நடந்தபோது நான் இந்த வழக்கத்தை ஏற்கவில்லை. என் மனைவியை தாத்தாவிடம் அனுப்பவில்லை. ஆனால் திருமணமாகி 2 வருடங்கள் ஆகியும் எங்களுக்கு குழந்தை இல்லை. கட்டாயமாக ஒரு நாள் நான் என் மனைவியை தாத்தாவின் அறைக்கு அனுப்பினேன். நானே ஒழிந்து நின்று பார்த்தேன். நான் பார்த்தது என் உடலை சிலிர்க்க வைத்தது. முதியவர்கள் எந்த ஒரு குடும்பத்திற்கும் முக்கியமானவர்கள். ஆனால் ஒரு முதியவர் தவறான பாதையில் சென்றால் அந்த குடும்பத்தின் நிலை என்னவாகும்? எனது தாத்தா எனக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். ஆனால் அவரது உண்மையை அறிந்த பிறகு நான் அதிர்ச்சி அடைந்தேன். எங்கள் குடும்பம் மற்றவர்களை மதிப்பதற்காக அறியப்பட்டிருந்தது. ஆனால் வீட்டிலுள்ள பெண்களுக்கு இப்படி நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. நான் இதை நிறுத்திவிடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் என்னாலும் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. நாங்கள் படித்த நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இது ஒரு கூட்டு குடும்பம் என்பதால் நாங்கள் அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்தோம். மேலும் எங்கள் வீட்டில் எந்த விஷயத்திற்காகவும் சண்டை நடந்ததில்லை. வீட்டின் தலைவர் எனது தாத்தா. பெரியவர் சிறியவர் அனைவரும் அவரது பேச்சை கேட்டார்கள். அவரை மிகவும் மதித்தார்கள். அவரும் அனைவரிடமும் மிகவும் அன்பு செலுத்துவார். யாரையும் திட்டுவதில்லை. ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு விசித்திரமான வழக்கம் இருந்தது. அதை கேட்டால் மக்கள் பெரும்பாலும் தங்கள் மகள்களை திருமணம் செய்து கொடுத்த மறுத்துவிடுவார்கள். அதனால் எங்கள் பெரியவர்கள் இப்போது இந்த வழக்கத்தை அழிக்கத் தொடங்கினார்கள். என் சிறுவயதிலிருந்தே நான் பார்த்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் யாருக்கு திருமணம் நடந்தாலும், எந்த பெண் மருமகளாக வந்தாலும் அவள் முதலிரவை தாத்தாவின் அறையில்தான் கழிப்பாள். சிறுவயதில் எனக்கு இந்த விஷயம் சுத்தமாக புரியவில்லை. ஆனால் நான் வளர வளர இந்த விசித்திரமான வழக்கம் என் மனதில் கேள்விகளை எழுப்பத் தொடங்கியது. உண்மையை தெரிந்து கொள்ள நான் நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் வீட்டில் யாரும் இதை பற்றி பேச தயாராகவில்லை. இந்த வழக்கம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்தது. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தாத்தாவின் அறையில் இரவு கழிக்கும் எந்த பெண்ணும் 1 மாதத்திற்குள் கர்ப்பமாகிவிடுவாள். இந்த விஷயம் எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. நான் இதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என் சகோதரர்களில் 3வது இடத்தில் இருந்தேன். என் அண்ணன்களின் மனைவிகளுக்கும் இதேதான் நடந்தது. ஆனால் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. எனக்கும் அவர்களுக்கும் நிறைய வாக்குவாதம் நடந்தது. ஆனால் யாரும் என் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. இப்போது எனக்கு இதற்கான பதில் தேவைப்பட்டது. ஏனென்றால் வீட்டில் என் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். எனக்கும் இதேதான் நடக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இதை செய்ய விரும்பவில்லை. திருமண நாளில் நான் என் அண்ணன்களிடம் என் மனைவியை தாத்தாவின் அறையில் விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு என் மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு என் அறைக்கு சென்று விட்டேன். அதற்கு பிறகு தாத்தாவின் நடத்தை மாறிவிடும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் என்னிடம் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவரது நடத்தை சாதாரணமாகவே இருந்தது. ஆனால் எங்கள் திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்னும் குழந்தைக்கான எந்த அறிகுறியும் இல்லை. மருத்துவரிடம் சென்றபோது எல்லா சோதனைகளும் சரியாக இருந்தன. ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை. என் அண்ணன்கள் அடிக்கடி என்னிடம், நீ தவறு செய்து விட்டாய், இப்போது வாழ்நாள் முழுவதும் குழந்தைக்காக இயங்குவாய் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களின் பேச்சை கேட்டால் எனக்கு கோபம் வரும். நான் குழந்தைக்காக எப்படி தவறு செய்ய முடியும்? என் மனைவியை எப்படி இன்னொருவர் அறைக்கு அனுப்புவேன்? அவர் என் தாத்தாவாக இருந்தாலும் என் மனைவிக்கு அவர் அந்நியர்தானே. என் மனைவியை என் கையாலேயே அவர் அறைக்கு அனுப்பும் அளவுக்கு நான் அவ்வளவு மானங்கெட்டவன் இல்லை என்று நினைப்பேன். என் மனைவிக்கும் கூட இந்த வழக்கம் சுத்தமாக பிடிக்கவில்லை. அது அவளுக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. ஆனால் காலம் செல்ல செல்ல மக்களின் பேச்சுக்கள் எங்களை மன அழுத்தத்தில் ஆழ்த்தின. ஏனென்றால் எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் குழந்தைகள் இருந்தன. இத்தனை வருடங்களாக எங்களுக்கு மட்டும் குழந்தை இல்லை மற்றும் எந்த நம்பிக்கையும் இல்லை. என் மனைவி இப்போது தனிமையாகவும் இதிலோ ஆழ்ந்தும் இருந்தாள். ஒருவேளை மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம். அவள் எரிச்சலுடன் காணப்பட்டாள். ஒரு நாள் அவள் என்னிடம், என்னை தாத்தாவின் அறைக்கு அனுப்புங்கள் என்று சொன்னாள். நான் அவளது தேர்ச்சி கேட்டு கோபமடைந்தேன். நான் அப்படி செய்ய முடியாது என்று சொன்னேன். ஆனால் அவள், நாம் எப்போதும் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாது, அதனால் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னாள். நான் அவளது பேச்சை முற்றிலும் ஏற்கவில்லை. குழந்தை பிறக்க வேண்டும் என்றிருந்தால் கடவுள் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவளை திட்டி அமைதியாக்கினேன். ஆனால் காலம் செல்லச் செல்ல அவளது கவலை அதிகரித்துக் கொண்டே வந்தது. எந்த நம்பிக்கையும் தெரியாததால் நானும் உள்ளுக்குள் உடைந்து போனேன். மற்ற அனைவரும் தங்கள் மனைவிகளை தாத்தாவினாருக்கு அனுப்பியபோது நானும் என் மனைவியை அனுப்பினால் என்ன ஆகிவிடும் என்று தோன்றியது. கடைசியில் மிகவும் கட்டாயப்படுத்தப்பட்டு ஒரு நாள் நான் தாத்தாவிடம், இன்று இரவு என் மனைவியை உங்கள் அறையில் விட்டுச் செல்வேன் என்று சொன்னேன். அவர் சரி என்று சொன்னார். அதன் பிறகு அவர் எதுவும் பேசவில்லை. இரவு வந்தபோது நான் முதலில் சென்று அறையில் ஒழிந்து நின்று பார்ப்பேன் என்று முடிவு செய்தேன். ஆனால் அதே இரவு என் நண்பனுக்கு விபத்து ஏற்பட்டது. நான் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. நான் வாக்குறுதி கொடுத்திருந்ததால் அந்த இரவில் என் மனைவி தாத்தாவின் அறைக்கு சென்றாள். மறுநாள் நான் திரும்பி வந்தபோது என் மனைவி அவளது அறையிலேயே இருந்தாள். நான் அவளிடம் இரவில் என்ன நடந்தது என்று கேட்டேன். அவள், எனக்கு எதுவும் தெரியாது,
நான் தாத்தாவின் அறைக்கு சென்றபோது அவர் என் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். அதன் பிறகு ஒரு விசித்திரமான வாசனை வந்தது. எனக்கு எதுவும் நினைவிலில்லை. காலையில் நினைவு வந்தபோது நான் அவரது படுக்கையில் படுத்திருந்தேன். தாத்தா சோஃபாவில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னாள். அவளது பேச்சை கேட்டு நான் விசித்திரமாக உணர்ந்தேன். நானே என் விருப்பத்துடன் அவளை அனுப்பியிருந்தபோது என் மனைவியை தாத்தா மயக்கமடைய செய்ய என்ன தேவையிருந்தது? இப்போது இந்த விஷயம் எனக்கு மேலும் தவறாக தோன்றியது. ஆனால் யாரும் எதுவும் சொல்ல தயாராக இல்லை. நான் தாத்தாவிடம் கேள்வி கேட்டபோது அவர், இது சரியான நேரமில்லை, அதற்கான நேரம் வரும்போது நானே உனக்கு பதில் சொல்வேன் என்று சொன்னார். ஆனால் என் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நானும் அமைதியாகிவிட்டேன். பிறகு உண்மையிலேயே ஒரு மாதத்திற்கு பிறகு என் மனைவி கர்ப்பமாகிவிட்டாள். இப்போது இந்த குழந்தை என்னுடையதுதானா இல்லையா என்று எனக்கு விசித்திரமாக தோன்றியது. ஆனால் என் மனைவி இந்த குழந்தையை பெற்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளது மகிழ்ச்சியை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடையத் தொடங்கினேன். ஆனால் மனதின் உள்ளே இருந்த சந்தேகம் தீரவே இல்லை. இதை நான் என் மனைவியிடம் காட்டிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அது அவளது மகிழ்ச்சியை கெடுத்திருக்கலாம். குழந்தை பிறந்த பிறகு நான் அதன் DNA எண்ணை சோதனை செய்து பிறகு தாத்தாவிடம் கேள்வி கேட்பேன் என்று நான் முடிவு செய்தேன். அந்த காலம் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் நான் என் குழந்தையின் மகிழ்ச்சியை உணரும் போதெல்லாம் அந்த ஒரு இரவு என் மனதில் வந்துவிடும். மேலும் என்னால் சரியாக மகிழ்ச்சியாக இருக்கவும் முடியவில்லை. அந்த காலம் எப்படியாவது முடிய வேண்டும் என்று நான் கவலையாக இருந்தேன். அப்போது கடவுள் எனக்கு நிலவு போன்ற ஒரு மகனை கொடுத்தார். இந்த மகிழ்ச்சி பல வருடங்களுக்கு பிறகு கிடைத்தது. அதனால் எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அனைவரையும் விட என் தாத்தா தான் அதிகமாக மகிழ்ச்சியாக இருந்தார். ஏனென்றால் அவரது அனைத்து பேரன்களிலும் அவருக்கு என் மீதுதான் அதிக பாசம். என் குழந்தையின் மகிழ்ச்சிதான் அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். என் கண்களில் சந்தேகம் என்ற பட்டி கட்டப்பட்டு இருந்தது. நான் அவரது மகிழ்ச்சியையும் சந்தேக கண்ணோட்டத்துடன் பார்த்தேன். எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் கொண்டாடிவிட்டு சென்ற பிறகு ஒரு நாள் நான் யாருக்கும் தெரியாமல் குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியேறினேன். என் மனைவி, எங்கே செல்கிறாய் என்று கேட்டாள். நான் வெளியே சுற்றி காட்டிவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன். குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அங்கே சென்று எனக்கும் குழந்தைக்கும் DNA சோதனை செய்தேன். என் மனதில் எங்கோ ஒரு மூலையில் இந்த குழந்தை என்னுடையது இந்த என்ற எண்ணம் இருந்தது. இதுவே எனக்கு மனதளவில் மகிழ்ச்சி அளிக்கவில்லை. அதனால் நான் சோதனை செய்ய வேண்டியிருந்தது. அறிக்கை 3 நாட்களுக்கு பிறகு வரவேண்டியிருந்தது. அந்த 3 நாட்களை நான் எப்படி கழித்தேன் என்பது எனக்கு தான் தெரியும். அறிக்கை கிடைக்கவிருந்த அன்று காலை முதலே என் மனம் மிகவும் அமைதியற்று இருந்தது. திரும்ப திரும்ப ஒரு கேள்வி என் மனதில் எழுந்தது. இந்த குழந்தை என்னுடையது இல்லை என்றால் நான் எப்படி அதை என் குழந்தையாக ஏற்றுக்கொள்வேன்? மேலும் தாத்தாவிடம் என்ன கேள்வி கேட்பேன்? நானே என் மனைவியை அவரது அறையில் விட்டுவிட்டு வந்தபோது, அறிக்கையை பெற சென்றபோது அதை பிடித்தவுடன் என் இரத்த அழுத்தம் உயர்ந்தது. ஒருவேளை அதிக மன அழுத்தத்தால் நான் அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டேன். மருத்துவர் என் வீட்டாரிடம் சொல்ல விரும்பினார். ஆனால் அவர்கள் இங்கு வந்தால் சோதனையின் ரகசியமும் வெளிப்பட்டுவிடும் என்று நான் மறுத்துவிட்டேன். அறிக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன். அதை திறந்து பார்க்க எனக்கு தைரியம் இல்லை. சோதனை செய்தாகிவிட்டது. ஆனால் இப்போது அதை திறந்து பார்க்க தைரியம் வரவில்லை. மேலும் எனக்கு என் மீது கோபமும் வந்தது. மற்றவர்களைப் போல எது இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள ஏன் நான் முடிவு செய்யவில்லை? நான் ஏன் இந்த பிரச்சனையில் சிக்கினேன்? ஆனால் சொல்வார்களே, சிலரின் மனம் மிகவும் தூரம் செல்லும் என்று. ஒருவேளை எனக்கும் அதுதான் நடந்திருக்கலாம். நான் அந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன். ஆனால் 3-4 மணி நேரம் கழிந்த பிறகும் அதை திறந்து பார்க்க எனக்கு தைரியம் வரவில்லை. கடைசியில் அதை எடுத்து என் அலுவலக மேசையில் வைத்துவிட்டேன். காலையில் அலுவலகம் சென்று பார்ப்பேன் என்று. ஆனால் ஒருவேளை இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்பது கடவுளுக்கு விருப்பமில்லை போலும். அதனால் 1-2 நாட்கள் நான் வேலையில் அவ்வளவு பிஸியாக இருந்தேன். என் கவனம் அறிக்கையிலிருந்து விலகிவிட்டது. நான் மீண்டும் அறிக்கையை தேடிய போது அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒருவேளை ஆவணங்களுக்குள் எங்கோ மறைந்திருக்கலாம். நான் அலுவலகம் முழுவதும் தேடி பார்த்தேன். ஆனால் அந்த அறிக்கை எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்துவது கடவுளுக்கும் விருப்பமில்லை என்று எனக்கு புரிந்தது. அதனால் எது இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என் குழந்தையை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த நிலையில் இன்னும் 2 வருடங்கள் கழிந்தன. என் மனைவி மீண்டும் ஒருமுறை கர்ப்பமாகிவிட்டாள். இப்போது அதே கேள்விகள் மீண்டும் என் மனதில் சுழலத் தொடங்கின. இந்த முறை நான் என் மனைவியை தாத்தாவின் அறைக்கு அனுப்பவில்லை. அப்படியானால் அவள் எப்படி கர்ப்பமானாள்? மேலும் என் மனைவி எனக்கு துரோகம் செய்து விட்டாளா? ஆனால் அது நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் என் மனைவி மிகவும் நல்ல பெண். என்னிடம் கேட்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டாள். மீண்டும் அதே கேள்விகள் என் மனதில் சுழலத் தொடங்கின. இப்போது என் மகன் மீண்டும் அழைத்து சென்று DNA சோதனை செய்யும் அளவுக்கு பெரியவனாகியிருந்தான். அதனால் என் பெரிய மகனை உடன் அழைத்துக் கொண்டு நான் மருத்துவமனைக்கு சென்றேன். இந்த முறை நான் அவசரமாக அறிக்கையை பெற்று அங்கேயே நின்றபடி அறிக்கையை பார்த்தேன். அறிக்கையை பார்த்து எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் அறிக்கை பாசிட்டிவாக இருந்தது.
அதாவது அந்த குழந்தை என்னுடையதுதான். எனக்கு மனம் குழப்பமடைந்தது. இந்த குழந்தை என்னுடையதுதான் என்றால் 2 வருடங்களாக ஏன் குழந்தை இல்லை, மற்றும் வெறும் ஒரு நாள் தாத்தாவின் அறையில் இருந்த பிறகு கடவுள் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார். ஆனால் அந்த குழந்தை என்னுடையதுதான் என்பதால் என் மனம் இப்போது நிம்மதியாக இருந்தது. அதனால் நான் என் சுற்றுப்புறத்தில் கவனம் செலுத்தத் தொடங்கினேன். என் சகோதரர்கள் அனைவருக்கும் 2-3 குழந்தைகள் இருக்கின்றன. ஆனால் அனைவரது மனைவிகளும் தாத்தாவின் அறையில் ஒரே ஒரு இரவு மட்டுமே கழித்துள்ளனர். இதன் பொருள் நான் நினைப்பது தவறு. அது தவறு என்றால் தாத்தாவின் அறைக்கு இரவில் செல்வது ஏன் அவசியம்? அங்கே அப்படி என்ன நடக்கிறது என்பதை இப்போது நான் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிவிட்டது. ஏனென்றால் என் தம்பி இப்போது இளைஞனாயிருந்தான். அவனது திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது அவனது மனைவியுடன் நான் விரும்பாத அதே விஷயங்கள் மீண்டும் நடக்கவிருந்தன. அதனால் நான் இந்த ரகசியத்தை அறிய விரும்பினேன். ஆனால் எப்படி என்பது எனக்கு புரியவில்லை. நான் இந்த விஷயத்தைப் பற்றி தாத்தாவிடம் கேள்வி கேட்கும் போதெல்லாம் தாத்தா என்னை அமைதியாக்கி விடுவார் மற்றும் எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வார்: மகனே, கஷ்டமான காலம் கடந்துவிட்டது. நான் அவர் பேச்சை கேட்டு அமைதியாகி விடுவேன். ஒருவேளை அவர் என் குழந்தையை பற்றி பேசுகிறார் என்று நினைத்தேன். கடவுள் எனக்கு ஒரு மகனை கொடுத்து விட்டார். ஆனால் அவர் எந்த கஷ்டமான காலத்தை பற்றி பேசுகிறார் என்று என்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிறகு இந்த விஷயத்திற்கும் 1 வருடம் கடந்துவிட்டது. என் தம்பியின் திருமணமும் வந்தது. இப்போது நான் அதேதான் நடக்கும் என்று நினைத்தேன். ஆனால் தாத்தா முதல் இரவில் மணப்பெண்ணுடன் என்ன செய்கிறார் என்பதை அறையிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் திருமண நாளில் நான் ஒரு காரணம் சொன்னேன். என் நண்பன் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான். நான் அவசரமாக அங்கு செல்ல வேண்டும். எல்லா குடும்பத்தினரும் அமர்ந்திருந்தபோது நான் அவர்கள் அனைவருக்கும் முன்பாக எழுந்து வெளியே சென்றேன். நான் நண்பனிடம் சென்று விட்டேன் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டனர். ஆனால் நான் பின்வாசல் வழியாக, ஜன்னல் வழியாக தாத்தாவின் அறைக்குள் நுழைந்தேன். அவர் அறையில் இல்லை. நான் அவரது அறையில் ஒளிந்து கொண்டேன். இப்போது தாத்தாவும் புதிய மணப்பெண்ணும் எப்போது அறைக்குள் வருவார்கள் என்று நான் காத்திருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு தாத்தா அறைக்குள் வந்தார். ஆனால் மணப்பெண் இன்னும் வரவில்லை. அவள் வரும் வரை நான் பொறுமையாகவும் அமைதியாகவும் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இத்தனை வருட ரகசியத்தின் மீதுள்ள திரை விலகப் போகிறது. வெளியிலிருந்து வாக்குவாதம் செய்யும் சத்தம் எனக்கு கேட்டது. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் திருமணத்திற்கு பிறகு செய்யும் அதே வாக்குவாதம். ஏனென்றால் திருமண நாளில் மணப்பெண் அவளது மணமகனுக்காக அலங்கரிக்கப்படுகிறாள். முதல் இரவிலேயே அவளை இன்னொரு ஆணுடன் செல்ல சொன்னால் நிச்சயமாக அது அவளால் தாங்க முடியாதது. இந்த நாடகத்தை நான் பல வருடங்களாக பார்த்திருக்கிறேன். அதனால் அமைதியாகிவிட்டேன். மற்றும் இறுதியாக நமக்கெல்லாம் நடந்ததுதான் அவளுக்கும் நடந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு மணப்பெண் அறைக்கு வந்தாள். மணப்பெண் அறைக்கு வந்தவுடனே தாத்தா எழுந்து குளிரறைக்குச் சென்றார். மணப்பெண்ணை பார்த்து எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. அவள் பயந்து போயிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு தாத்தா வெளியே வந்து மணப்பெண்ணின் தலையில் கை வைத்து, மகளே, பயப்படாதே, எதுவும் நடக்காது என்று சொன்னார். அவர் பேசிக் கொண்டிருந்த போதே தாத்தா தனது பையிலிருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்து அவளது மூக்கின் மீது வைத்தார். 1 நிமிடத்திற்குள் அந்த மணப்பெண் மயங்கி விழுந்தாள். இது எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. இப்போது தாத்தா என்ன செய்கிறார் என்று நான் காத்திருந்தேன். அவர் மணப்பெண்ணை மெதுவாக படுக்கையில் படுக்க வைத்து அவள் மீது போர்வையை போட்டார். ஆனால் அதன் பிறகு நான் பார்த்தது என் கால்களின் கீழிருந்த நிலத்தை அகற்றியது. நான் இரவு அறையில் அமர்ந்திருந்தேன். நேரம் மிகவும் கஷ்டமாக சென்றது. காலை நேரத்தில் தாத்தாவுக்கு தூக்கம் வந்தபோது நான் அமைதியாக ஜன்னல் வழியாக வெளியேறினேன். ஆனால் நான் பார்த்த பிறகு தாத்தாவிடம் கேள்வி கேட்பது அவசியமாகிவிட்டது. நான் தாத்தாவிடம் கேள்வி கேட்டால் அவருக்கு அவருடைய ரகசியம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று தெரிந்துவிடுமோ என்று நான் பயந்தேன். ஏன் தாத்தாவுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியிருந்தது என்று நான் திரும்ப திரும்ப யோசித்தேன். நான் பலமுறை பேச்சின் நடுவில் அவரிடம் கேட்க முயன்றேன். ஆனால் தாத்தா எப்போதும் பேச்சை மாற்றிவிடுவார். இந்த முறை மணப்பெண்ணுக்கு 2 மாதங்கள் கழித்த பிறகும் குழந்தை இல்லை. இப்போது அனைவரும் ஏன் இப்படி நடந்தது என்று குழப்பமடைந்தனர். ஆனால் அனைவரும் கடவுள் தரப்பிலிருந்து தாமதமாக இருக்கலாம் என்று காத்திருந்தனர். தாத்தா, இந்த ரகசியம் வேறு ஒருவருக்கும் தெரிந்துவிட்டது என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னார். எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அப்போது தாத்தா, இந்த வீட்டில் யாரோ ஒருவருக்கு இந்த ரகசியம் தெரிந்துவிட்டது. இந்த விஷயம் வேறு ஒருவருக்கு தெரியாமல் இருந்திருந்தால் மருமகள் இப்போது கர்ப்பமாகி இருப்பாள் என்று சொன்னார். இதை கேட்டு எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. இந்த ரகசியம் வேறு ஒருவருக்கு தெரிந்துவிட்டது என்று தாத்தாவுக்கு எப்படி தெரிந்தது? ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். எதுவும் பேசவில்லை. சில மாதங்கள் கழிந்தன. தாத்தா நோய்வாய்ப்படத் தொடங்கினார். ஒருநாள் அவர் எங்கள் அனைவரையும் அழைத்து, உண்மையை என்னிடம் சொல்லுங்கள். உங்களில் இந்த ரகசியம் யாருக்கு தெரியும்? ஏன் முதலிரவில் மணப்பெண் என் அறைக்கு வருகிறாள்? நான் அதிக நாட்கள் வாழ மாட்டேன் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த ரகசியம் யாருக்கு தெரியுமோ? நான் அவனிடம் சில விஷயங்கள் பேச விரும்புகிறேன் என்று கேட்டார். கேள்வி கேட்க இதுதான் சரியான நேரம் என்று நான் நினைத்தேன். நான் தாத்தா, எனக்கு தெரியும் என்று சொன்னேன். தாத்தா, மற்றவர்கள் அனைவரும் வெளியே செல்லுங்கள் என்று சொன்னார். மற்றும் நீ என் அருகில் உட்கா.
எல்லோரும் சென்ற பிறகு நான் கதவை மூடினேன். அப்போது தாத்தா, முதலில் நீ எனக்கு சொல், இந்த ரகசியம் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார். நான் அவரிடம், நான் ஒளிந்திருந்து எல்லாவற்றையும் பார்த்தேன் என்ற முழு உண்மையையும் சொன்னேன். அவர், இந்த ரகசியம் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் இப்போது இது உன்னிடம் ஒரு பொறுப்பு. உன் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, சகோதரர்கள் யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது. நான் இறந்த பிறகு இந்த ரகசியத்தை வீட்டில் உள்ள அனைவரையும் ஒன்று சேர்த்து சொல். ஏனென்றால் என் மீது எல்லோரின் மனதிலும் ஏதோ ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இறந்த பிறகு எல்லோரின் மனமும் சுத்தமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் தரப்பிலிருந்து நான் எந்த தவறான எண்ணத்தையும் என் மீது சுமந்து கொண்டு செல்ல விரும்பவில்லை என்றார். நான் தாத்தாவிடம் நேரடியாக கேட்டேன், இது என்ன? நீங்கள் எனக்கு முழு விஷயத்தையும் விளக்குங்கள். அதனால் நான் எல்லோரின் கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியும். அவர், எல்லோரும் நான் முதலிரவில் வரும் மருமகளிடம் ஏதோ தவறு செய்கிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. உண்மை என்னவென்றால், மிக நீண்ட காலத்திற்கு முன்பு என் கொள்ளுத்தாத்தா காலத்தில் சூனியம், மந்திரம் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருந்தன. எங்கள் குடும்பத்தில் எந்த பெண் கர்ப்பமானாலும் ஒரு மந்திரவாதி மந்திரம் மூலம் அந்த குழந்தையின் கருவை கட்டிவிட்டான். இதனால் இந்த குடும்பத்தில் ஒருபோதும் குழந்தை பிறக்காது. ஒரு பெரியவர் இந்த மந்திரத்தை முறித்தார். மேலும் அவர் 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கும் என்று சொன்னார். இந்த வேலை என்னவென்றால், திருமணமாகி வரும் எந்த மணப்பெண்ணும் அந்த வீட்டின் தலைவர் அவளை ஒரு இரவு தன்னுடன் வைத்துக்கொண்டு அந்த பெரியவர் சொன்ன சில மந்திரங்களை உச்சரிப்பார். இந்த மந்திரங்கள் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால் மணப்பெண் மயக்கமடைய செய்யப்படுவார். மந்திரங்களை உச்சரித்து அவளது உடலில் ஒரு பகுதியில் ஒரு கருப்பு நூல் கட்டப்படும். இந்த வேலை 7 தலைமுறைகளாக நடந்து வருகிறது. எனக்கு முன் என் தாத்தாவும் அவரது தாத்தாவும் இதை செய்து வந்தனர். இப்போது நீங்கள் 7வது தலைமுறை. உங்களுக்கு பிறகு இந்த வேலையை செய்ய வேண்டியிருக்காது. நீ உன் மனைவியின் மீது இந்த வேலையை செய்யவில்லை. அதனால் அந்த மந்திரத்தின் தாக்கம் அங்கு இருந்தது. உனக்கு குழந்தை இல்லை. நான் உன் மனைவியிடமும் இதைத்தான் செய்தேன். அதனால் உனக்கு குழந்தை பிறந்தது. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. நான் இன்று வரை என் வீட்டில் எந்த மணப்பெண்ணையும் கைகூட தொடவில்லை. அவள் என் வீட்டின் மரியாதை. நான் இறந்த பிறகு இதை எல்லோரிடமும் சொல். அதனால் என் மீதான சந்தேகம் அனைவரது மனதிலிருந்தும் நீக்கும். நான் தாத்தாவின் பேச்சை கேட்டு அமைதியாகிவிட்டேன். அவர் இறந்த பிறகு இந்த ரகசியத்தை எல்லோரிடமும் சொல்வேன் என்று அவரிடம் வாக்குறுதி அளித்தேன். தாத்தா இறந்த மறுநாளே நான் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு முழு உண்மையையும் சொன்னேன். அதன் பிறகு எல்லோரின் மனதிலும் தாத்தா மீதிருந்த சந்தேகம் நீங்கியது. தாத்தாவின் அறையில் இருந்த அனைத்து மூலிகைகளையும் எடுத்து ஓடு நீரில் விட்டெரித்தோம். இந்த வகையில் 7 தலைமுறைகளுக்கு முன்பு நடந்த ஒரு சூனியத்திலிருந்து நாங்கள் அனைவரும் விடுபட்டோம். நன்றி.